உமன்கே வந்து நிறைய டபு டாபிக்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அது men kuda they should know everything about a woman's menstrual health. girlfriend இருக்காங்க. இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல நம்ம. The tampon is an insertion. Psychologically they're thinking it's painful. Second thing, இன்டர் கோர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து காண்டம்ஸ் யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். கைஸ், காலை வணக்கங்கள். நான் இந்த வீடியோவை எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் நான் வந்து காலையில் தான் ஃபில்ம் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஹெல்த் பற்றி பேசுவேன், ஃபிட்னஸ் பற்றி பேசுவேன், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா, சரி நான் அதை சொல்கிறதுக்கு பதிலாக ஐ ஹேவ் அ ப்ரொஃபஷ்னல் இயர். ப்ரொஃபஷ்னல்னால் என்னென்னு கேட்குறீங்களா? ஒரு விஷயத்தை பற்றி ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சவங்கள நான் இன்றைக்கி வந்து என் கெஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான். So he is no other than a very, very good and very professional gynecologist, Dr. Surakshit. நானே சொல்கிறது பதிலாக அவரே சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டாக்டர், இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் யுவர் சேனல். என் பேர் டாக்டர் சுரக்ஷித். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட். அதாவது இன்னும் கர்ப்பம் ஆகிறதுக்கு வந்து பேஷண்ட்டு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து தே கம் அண்ட் see me, so I can help them. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி how they should be together, when they should be together. That is one aspect. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் பார்த்தீங்களா, லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை மெயின் பிரெட் அண்ட் பட்டர் நான் சொல்லலாம். ஸோ லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரினா இப்போ உமனுக்கு ஆஸ் யூ நோ அ லாட் ஆஃப் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு கூட தேல் ஹேவ் பிசிஓடி ப்ராப்ளம், இல்லைன்னா வந்து எண்டோமெட்ரியோசிஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு எல்லாமே வந்து இஃப் இன் கேஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யலைன்னா ஆர் யூனோ நீங்கள் கொடுத்த டயட் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் இஃப் தே நாட் ஒர்க்கிங், அப்போ சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்க்கு போகணும். அதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் த செகண்ட் பார்ட். மூணாவது வந்து வாட் வி டூ இஸ் காஸ்மெட்டிக் கைனகாலஜி. ஸோ இது வந்து இட்ஸ் சம்திங் வெரி லேட்டஸ்ட். இப்போ வந்து எல்லாமே டேபு டாபிக் பற்றி யூனோ லாட் ஆஃப் யுவர் ஃபாலோவர்ஸ் ஆல்சோ வில் கீப் ஆஸ்கிங் யூ. ஏன்னா வந்து இது தே கேனாட் டிஸ்கஸ் வித் தியர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியோட பேச முடியாது, அவங்க டாக்டரோட கூட பேச முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாபிக் இட் கம்ஸ் அண்டர், இட்ஸ் கால்ட் அஸ் காஸ்மெட்டிக் கைனகாலஜி. ஸோ இது கூட வி ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட். ஐ மீன் திஸ் இஸ் வாட் ஐ எம் ஆல்சோ ப்ராக்டிசிங். சரி, பர்ஃபெக்ட். நான் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு பார்த்தேன்னா, அவர் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் நிறைய பசங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க, சரி இது பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறத நிறுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து சொல்லணுன்னா, இப்போ நான் 10th ஸ்டாண்டர்டில் பயாலஜியில் என்ன படித்து எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் எஸ்பெஷலி ஒரே ஒரு விஷயம் என்ன ஞாபகம் இருந்ததுன்னா, செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் இப்போ நானே சில விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பியூபர்ட்டி எல்லாம் முடித்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எதுவுமே கற்றுக் கொடுக்கல அவங்கன்ட்டு. ஸோ அதனால் மென் ஆர் உமன் யார் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுலேருந்து நீங்கள் நிறையவே கற்றுப்பீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசக்கூடாது, பேசுறது தப்பு, அப்படி இப்படி நிறைய பேர் சொசைட்டிலேருந்து எல்லாரும் சொல்கிற விஷயங்கள் தான். பட் ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் த டே அது கேஸ் இல்லை. இது ஒழுங்காக பார்த்து கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ, இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் த சொசைட்டி அஸ் வெல். ஸோ இப்போ வந்து கான்வர்சேஷனுக்குள்ளே போகலாம். சரி டாக்டர், இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய உமன் தான் இதை ஆப்வியஸாக பார்க்க போகிறாங்க, நான் என்ன தான் சொன்னாலும். பட் ஆனால் தி எண்ட் ஆஃப் தி டே இந்த உமன்கே வந்து நிறைய டபு டாபிக்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், எஸ்பெஷலி யங் உமன். ஏன்னா வந்து தே ஆர் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் தெம்செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியாது. அதுக்கப்புறம் நீங்களே சொன்ன மாதிரி போய் டாக்டர் கிட்ட பேசுறது கூட வந்து தே யோசிப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு இருக்கட்டும், அது ரொம்பவே கஷ்டம். அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். அதுக்கப்புறம் நம்ம சொசைட்டியில் எப்பவுமே வந்து நிறைய விஷயங்கள் பேச வேணாம்னு தான் பார்ப்பாங்க. பேசினாலும் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்க தான் போகுது அவங்களோட செக்ஷுவல் ஹெல்த் பற்றி. அதுக்கப்புறம் தேர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், எவ்ரிதிங் அலாங் தோஸ் லைன்ஸ். ஸோ அதனால இந்த கான்வர்சேஷனில் நானும் கற்றுக்க தான் போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், when லைக் அவங்களுக்குன்ட்டு வர வாட் ஆர் தேர் கொஸ்டின்ஸ், என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். சந்தோஷ், நீங்கள் சொல்கிற மாதிரி திஸ் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் உமன். மென் கூட தே ஷுட் நோ எவ்ரி திங் அபவுட் அ உமன்ஸ் மென்ஸ்ட்ரல் ஹெல்த். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக்
ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து மென் cannot be oblivious. இப்போ எல்லாமே நம்ம வந்து we need to know. ஏன்னா நம்ம ஓன் மதர் இருக்காங்க, நம்ம சிஸ்டர் இருக்காங்க, யூனோ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எல்லாருமே வந்து you have to take care of them. இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல நம்ம yeah so நீங்க வந்து you'll have to take care of everybody. and இப்போ வந்து நீங்க it's in today's world, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா when everyone is so open about everything, நம்ம வந்து this is a conversation we need to have as men as well. It's very important that I'm very glad that you're bringing it up, that as men we are supposed to talk about these issues. And I really congratulate you on that as well. Thank you so much. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா let's talk about some of the main issues. இப்போ வந்து நீங்க சொல்றது taboo topics நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா younger womenக்கு வந்து என்ன taboo topics ஆரம்பிக்கிறது டேபு டாபிக்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாத விஷயங்கள்னு பேச வேண்டிய விஷயங்களை பற்றி சொல்கிறது தான் சொல்லலாம். அதான் நம்ம ஃபஸ்ட்டு டச் பண்ண போகிறோம். சொல்லுங்க டாக்டர். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து செக்ஷுவலாக வந்து இப்போது ஃப்ரம் அ உமன் அடாலசென்ட்லேருந்து டீனேஜ் ஆக போகிறாங்க. அந்த டைம் வந்து மெயின் இஷ்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் தேர் ஆல் வெரி செக்ஷுவலி ஆக்டிவ். தே வாண்ட் டு பி செக்ஷுவலி ஆக்டிவ் பட் தே கேனாட் பி செக்ஷுவலி ஆக்டிவ். இப்போ எப்படி அவங்களுக்கு தெரிய போதும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்கிறது, ஃபர்ஸ்ட் திங் இஸ் menstrual ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா we have all these tampons இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா the tampon is an insertion. இப்போ வெஜைனாக்குள்ளே அதை இன்சர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போவே அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் அவங்களுக்கு வந்து ஏதாவது பெயின் இருக்கா வலி இருக்கான்றது, that is their first time they will know. ஸோ மெனி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு வி ஆர் பீயிங் எப்படி சொல்கிறது வி ஆர் கெட்டிங் தி நாலேஜ், நம்ம நாலேஜ் வந்து வி கெட்டிங் ராங் இன்ஃபர்மேஷன். என்னென்னா இட் வில் பி லைக் திஸ். இப்போ மூவிஸில் என்னென்னா விமன் இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் த கை. செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வரும்போது விமன் ரன்னிங் அவே ஃப்ரம் த கை. இட்ஸ் ஆல்வேஸ் பெயின்ஃபுல் ஃபார் த கேர்ள். இந்த மாதிரி சினாரியோஸ் ஆர் ஆல்வேஸ் புட் இன் அவர் ஹெட். ஸோ விமனுக்கு என்ன நடக்குது, psychologically they think it's a painful scenario. So exactly. Two things are happening. One, psychologically they're thinking it's painful. Second thing, they're not able to insert because they think it's painful. And third thing is there's a condition called vaginismus. It is getting completely submerged into this situation. இப்போ vaginismus நீங்க பார்த்தீங்கன்னா it is not only an issue. இப்போ எப்படி சொல்றது, the patient வந்து not only a tampon, எந்த இன்சர்ஷனுக்காக they will not be able to do at all. So is it like psychologically இல்ல உண்மையாவே ஒரு கண்டிஷனா மாறிடுதா அது உங்களுக்கு? So it is a multifactorial. சரி. இப்போ நீங்க பாத்தீங்க it's not only psychological, it is also physiological. அப்படின்னா the moment even they think about an insertion, அவங்க pelvic muscles அப்படியே contract ஆயிடும். Okay fine. So இது வந்து it is not only something we can do as a gynecologist, but as a psychiatrist, a psychologist, and a physiotherapist. Everyone has to do this together. So this is a multidisciplinary approach and solvanga. And this requires a lot of time and patience, and this is one of the main taboo. ஏன்னா இது வந்து அவங்க டாக்டரோட போய் பேசியாச்சுன்னா என்ன நடக்குதுன்னா, first of all they'll say நீங்க மேரிட் இல்ல, எப்படி தான் யூ ஆர் ஹேவிங் செக்ஷுவல் கான்டாக்ட் ன்னு கேட்பாங்க. ஸோ அந்த டவுட் வந்த உடனே வந்து தே வில் நாட் சீக் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு the faster you seek treatment, the better it is for you. Definitely. So I think conversation has to be started. And the only way it can happen is to be more open about it. And I think ninga unga channel there are so many people where people can actually open up about topics like this and discuss. So that in the mari situation வந்து if it is there, they can seek treatment as early as possible. It's all about creating awareness. Awareness is number one. யாரும் இத பத்தி பேசலனா யாருக்குமே தெரிய போறது இல்ல. Yeah. So that is a taboo topic. இப்போ நீங்க வந்து health related issues பாத்தீங்கன்னா these women இப்போ வந்து younger girls அவங்களுக்கு வந்து menstruation is the only problem. இப்போ வந்து even if she is not worried, அவங்க அம்மா வந்து சொல்வாங்க என் டாட்டருக்கு இன்னும் menstruation வரல, என்ன நடக்குது. ஸோ இப்போ என்னன்னா either it is too early. இப்போ நம்ம nowadays because of maybe many environmental factorsனாலும் இல்லைன்னா நம்ம foodனாலும் many people are getting menstruation early. That's absolutely normal, nothing to worry. ஆனா 16 years மேல menstruation இல்லன்னு நினைச்சுக்கோங்க, then that is something they need to get tested for. Okay. That is a problem. So usually வந்து என்னன்னா we of course know there are hormones, women have hormones. அந்த ஹார்மோன்ஸ் வந்து இப்போ வந்து brain வந்து சிக்னல் கொடுத்தா தான் இந்த ஹார்மோன்ஸே வரும். அந்த brain சிக்னலே அவங்களுக்கு கம்மியா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிடணும். if in case 16 years மேல அவங்களுக்கு பீரியட் வரலன்னா they have to seek treatment. As a matter of fact நம்ம ஊர்லலாம் வந்து when like women
like you know the menstruation cycle வந்து ஸ்டார்ட் ஆகும்போது they see it as a celebration. Yes, it is. So அதனால வந்து நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்றேன்னா அட்லீஸ்ட் வாட் ஐ திங்க் வந்து இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடத்தல அப்படின்னா ப்ராபப்ளி when they are 16 years or above அந்த மாதிரி இருக்கும்போது ஃபேமிலிக்குள்ளேயே பேசிக்கிறது அந்த மாதிரி இன்னும் certain issues more than that, like அந்த menstruation cycle ஸ்டார்ட் ஆகாதது it's personal for them, it's an issue for them, but ana it becomes a societal issue ஏன்னா because we are used to like you know doing functions for this and all that. ஏன் உங்க பொண்ணுக்கு இன்னும் பண்ணல அப்படிங்கற பேச்சு வர spread ஆகும். There's another problem arises from that, and yeah, creating awareness about this is very important. இதனாலே நம்ம ஊர்லன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. And this is very specific to our community. இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கலைன்னா they'll immediately think there's some problem. So what I would suggest is நீங்கள் by 14 to 15 yearsல some changes ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போவே சீக் பண்ணுங்க, சீக் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஏன்னா these are simple things. ஸ்மால் issues வந்து முன்னாடியே கரெக்ட் பண்ணியாச்சுன்னா இது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இன்ஃபேக்ட் என்ன ஆகும்னா ஒரு வாட்டி இந்த விமன் வந்து அவங்க நல்லாவே மென்ஸ்ட்ரேட்டே பண்ணிருப்பாங்க, பட் ஒன்லி திங் இஸ் எல்லாமே உள்ள பிளாக் ஆகிருக்கும். ஓகே, ஏன்னா இட்ஸ் கால்ட் அ இன்டாக்ட் ஹைமன் சொல்லுவாங்க, இம்பர்ஃபரேட் ஹைமன். ஸோ அப்படின்னா அந்த ஹைமன் அப்படியே இருக்கும் அண்ட் இட் வில் நாட் ஹேவ் எனி ஓப்பனிங் ஃபார் த பிளட் டு பாஸ் த்ரூ. ஸோ அதே கலெக்ட் ஆகி இட் வில் பி லைக் ஸ்டக் இன்சைட். ஸோ அதனால வந்து தீஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ் நம்ம சின்ன இன்சிஷன் போட்டாவே இஷ்யூ வில் பி சால்வ்டு. ஓகே, ஸோ இதனால வந்து ஐ வுட் சஜஸ்ட் சீக் ட்ரீட்மெண்ட். தேர்ஸ் நத்திங் ராங் இன் தட். இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடாது, இது நம்மளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு many people families will be there, but that is not the situation anymore. அது நம்ம மாற்றணும். Our mindset has to change a little bit. எக்ஸாக்டாக. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுன்னு நீங்கள் அப்படி யோசிச்சாலும் அது ஒரு ஃபேக்டர் இருக்கும் ஆப்வியஸாக. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு பண்ண இதுக்காக தான் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இதனால தான் டாக்டர் சுரக்ஷித் இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட as a matter of fact எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் பீப்புள் ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. இதில் தான் அவங்க ஸ்பெஷலைஸே பண்ணுறாங்க. ஸோ சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், அதான் சொல்கிறாரு அவர் as a matter of fact. ஆமாம். இந்தியா அண்ட் ஐ திங்க் நீங்கள் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஏன் இது மாதிரி யூடியூப்பில் வந்து பீப்புள் ஆர் சீக்கிங் இன்ஃபர்மேஷன், ஏன் இந்த மாதிரி வந்து தே ஆர் சீக்கிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம்னா இது நம்ம ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை. ஆமாம், I think that is our main focus and our main aim for everybody. என்னன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கூலில் வந்து எப்படி தான் இந்த எஜுகேஷன் பண்ணோன்றது we need to look into it, we need to figure it out. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா parents வந்து they can talk about a few things, they cannot talk about a few things. Teachers வந்து அவங்க they can talk about a few things, they cannot talk about few things. So நம்ம வந்து we need to figure as a healthcare professional, இது வந்து ஒரு 3 ப்ராங்கா பண்ணிட்டு each person should have their own dedicated workflow. ஆமா, கண்டிப்பா. But I'm very happy the Tamil Nadu government வந்து they are making major steps in this in terms of sexual education. இப்போ வந்து டாக்டர் கிட்ட இருந்து they are getting the information. இப்போ டீச்சர் எதெல்லாம் சொல்லணுமோ they are getting the information. இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்லணும் அது கூட they are communicating with the parents. So I think in the next 4 to 5 years situation வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். பெரிய விஷயம் தான். பட் ஆனா அந்த 4 to 5 இயர்ஸ்ல இன்னும் சிச்சுவேஷன் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல பேசினாதான் உண்டு. ஏன்னா இவன் தோ லைக் ஆப்வியஸ்லி பசங்களோ பொண்ணுங்களோ ஸ்கூல்ல படிக்கும் போது எல்லாருக்கும் வந்து கியூரியாசிட்டிங்கிறது நிறைய இருக்கும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் இட் கெட் ஷண்ட் அவே as இல்ல ஒரு டர்ட்டி மைண்ட், தப்பா யோசிக்கிறேன் நீ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் பேரண்ட்ஸே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஜென்ரேஷனா மாறதான் we are getting more open minded ன்னு சொல்லுவேன். எஸ்பெஷலி லைக் இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படிங்கிறப்போ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறோம். பட் ஆனால் எஸ்பெஷலி இந்த ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களை எப்படி வளர்த்தாங்கிறதுல தான் அவங்க இன்னும் ஃபோக்கஸ்டா இருந்து நம்மளையும் ஐ மீன் லைக் ஏன் ஜென்ரேஷனும் இல்லை எனக்கு அப்புறம் வரவங்களையும் வந்து இது பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்றேன்னா இப்போ வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் நம்ம வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பேரண்ட்ஸோட கன்சென்ட் இல்லாம நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா they are below 18. ஸோ அதனால ஐ சர்டன்லி டூ ஃபீல் தட் அந்த அப்பா அம்மாங்களுக்கும் இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷனுக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து போய் சேரணும் அப்படின்ட்டு. ஸோ யா அதுதான் நான் சொல்றேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆஸ் ஐ செட் இந்த 3 ப்ராங்கை நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து ஹெல்த் கேர் பர்சன் அண்ட் தி அதர் ஒன் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டீச்சர். இந்த 3 பேருக்குமே வந்து எஜுகேஷன் போகணும். அப்போதான் நம்ம வந்து நம்ம கிட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம வந்து வில் பி ஏபிள் டு எஜுகேட். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட் யூ செட் இஸ் வெரி ட்ரூ. நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் மாதிரி யூனோ ஈவன் த டாக்டர்ஸ் ஆல்சோ ஆர் சேஞ்சிங் த மைண்ட் செட், த சேஞ்சிங் திங். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் சம் இயர்ஸ் பேக், மேபி 4 to 5 years பேக், இஃப் அன்மேரிட் கேர்ள் இப்போ வந்து அவங்க போய் ட்ரீட்மெண்ட்க்கு போகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு பெயின் இருக்குன்னு போயிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு மேரேஜே ஆகலை, ஏன் இந்த மாதிரி இஷ்யூ, அந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும். இப்போ இந்த ஜென்ரேஷன் கரண்ட் ஜென்ரேஷன் கைனகாலஜிஸ்ட் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க கூட தேர் எஜுகேட்டட் மோர்.
they are educated more to know how to counsel. இந்த மாதிரி patients எப்படி பேசணும்ன்றது we are learning as well. So I think it's not only everyone learning through Instagram, but also the doctors are learning a lot through this. Yes. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் ஏஜாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 20s இருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் ஈவன் லைக் ப்ரீ மேரிட்டல் பீப்புள் வந்து இன்டர் கோர்ஸ், அதாவது செக்ஸுங்கிறது இஸ் வெரி நார்மல், நடக்க தான் செய்யுது. ஆனால் நிறைய பேர் பேச மாட்டோம். ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் செக்ஸுங்கிறது தான் ரொம்ப ஒரு புனிதமான விஷயம் அப்படிங்கிறது தான் பீப்புள் இன்னும் பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது நடக்குது. இட் நீட்ஸ் டு பி நார்மலைஸ்டுன்னு சொல்கிறேன். இதை பற்றி நம்ம பேசணும். பட் ஆனால் எஸ்பெஷலி வென் லைக் டூ சிக்னிஃபிகண்ட் அதர்ஸ் அந்த மாதிரி அவங்க வந்து இன்டர் கோர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து காண்டம்ஸ் யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ இதனால் வந்து லைக் நம்ம வந்து எஸ்பெஷலி அட் அ வெரி யங் ஏஜ் யாருக்கும் ப்ரெக்னென்ட் ஆகணுன்ட்டு ஆசை இல்லை. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் என்ன எடுக்க ஆரம்பிப்பாங்கன்னா இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, உமன் யூஸ் பண்ணுறது. பட் ஆனால் அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நம்மளுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் லைக் இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸோட பெனிஃபிட்ஸ் இருக்கா, அதுக்கு ஏதாவது இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, இது எஸ்டிடிஸ் அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டபிள் டிசீசஸ்லேருந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். So doctor, what are your thoughts on like contraceptive pills? I think நீங்க சொல்றது very important point, because even இப்போ வந்து நீங்க recognize பண்ணாலும் whether you like it or not, people are going to have sex in their younger age group premaritally. It is not something that இப்போ வந்து we are okay with it. So the education starts from home. ஆமாம். இப்போ வந்து உங்கள் வீட்டிலவே வந்து நீங்கள் உங்கள் டாட்டர்ஸ் ஏன்னா வந்து it's more problematic for the women than for the men. So I think in the education should be more for the women, but also men should know. Because they are equally responsible. ஸோ எப்படி வந்து மெயின் இஷ்யூ வந்து யூஸிங் கான்ட்ரசெப்ஷன், இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டஸ் இட் ஹாவ் அ பெனிஃபிட் ஆர் நோ in terms of contraception. இப்போ வந்து கான்ட்ரசெப்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ், the most important way of how contraception is happening is இப்போ வந்து ப்ரெக்னென்சி ஆகாமல் இருக்குது. ஏன் ப்ரெக்னென்சி ஆகுறது இல்லை? நம்பர் ஒன் இஸ் காண்டம் யூஸ் பண்ணுறாங்க. காண்டம் என்னென்னா இட்ஸ் வெரி சிம்பிள், ஸ்பெர்மை வந்து இதை அலோவ் பண்ணுறது இல்லை யூட்ரஸ்குள்ளே போகிறதுக்கு. ஸோ ப்ரெக்னென்சி இல்லை. இப்போ how is your contraceptive pills or OC pills ன்னு சொல்லுவாங்க, how do they work is வந்து அவங்க ஓவுலேஷன்ன்றது ஸ்டாப் பண்ணிடும். அப்படின்னா கருமுட்டை விடுதலை பண்ணுறது இருக்காது. அவங்க menstruation நார்மலாக இருக்கும். இப்போ நீங்கள் மென்ஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து ஒவேரியன் சைக்கிள், அப்படின்னா ஓவரியிலேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகுது. ரெண்டாவது வந்து எண்டோமெட்ரியல் சைக்கிள், அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட் வெளியே வருது. ஸோ கருமுட்டை ரிலீஸ் பண்ணாலும் ரிலீஸ் பண்ணாட்டாலும் அவங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பிசிஓடி உமன் என்ன சொல்லுவாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு பீரியட் நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா நம்ம ஓவரியிலேருந்து எக்கு விடுதலை ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. பட் it doesn't have to be. ஓவரி எக்கு விடுதலை ஆனாட்டாலும் பீரியட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கான்ட்ரசெப்ஷனுக்கு வந்து 2 யூசேஜ் இருக்குது. ஒன்று வந்து இப்போ பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை, பேஷண்ட்க்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சாச்சுன்னா அப்போ வந்து அவங்களுக்கு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கொடுப்போம். ஏன்னா வந்து உங்களுக்கு எண்டோமெட்ரியல் சைக்கிள் வந்து இட் வில் ரெகுலேட், பட் நெசரிலே வந்து நம்மளுக்கு அண்டோன்றது விடுதலை ஆகாது. So that is one thing it is solved. So egg விடுதலை ஆகலைன்னா obviously pregnancy chances கம்மி ஆகும், but it is still not 100%. Contraception is contraceptive pill is not 100%. Condom is the only thing which is 100% protecting 100%. You from pregnancy. இந்த மாதிரி pull out method எல்லாம் சொல்லுவாங்க. So even that is not something which is going to help you against getting pregnant. ஏன்னா இது மாதிரி pre-semen or pre-cum ன்னு சொல்லுவாங்க. That also has sperm in that. So there's a very high likelihood அது வந்து உங்களுக்கு pregnancy ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். So don't believe in that. Even if it is just the tip, don't believe it. So I would always say go for whether the guy carries a condom or not, the girl should always carry the condom. And like it's also important that partner pressure nala வந்து they should never give in and like it's your life you're dealing with. ஆமா கண்டிப்பா. So take control of the situation, especially women. Like இப்போ வந்து இந்த பசங்களுக்கு வந்து if they don't want to use a condom but like you prefer it na, it should be your decision at the end of the day. And consent is very important. Nothing should be forced onto you. I think that is it. And நீங்க சொன்ன மாதிரி STDs, it's a very important topic you have spoken on, because as I said, things in the West அவங்க வந்து என்ன rampant-ஆ இருக்கோ ஸ்லோவாக வந்து they are coming here as well. So there's a high chance இப்போ வந்து sexually transmitted disease வந்து நம்ம இந்தியா கூட it is going to be, it's already very rampant, it is only increasing.
Yeah. It is not reducing. The number of people who are using condoms, you will always have a lesser chance of having STD than using contraception. இப்போ contraception வந்து it will not, இப்போ OC pills நீங்கள் பார்த்தீங்கன்னா it will not help you against STD. சரி. Only a condom is going to help you. அதே மாதிரி ஃபீமேல் காண்டம் கூட இருக்கு. ஓகே. ஸோ அப்போ மேல் டசன்ட் வாண்ட் யூஸ் அ காண்டம்னா ஃபீமேல் காண்டம் கூட இருக்கு. அது வந்து ஃபீமேல் யூஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி எஸ்டிடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபீமேல் காண்டம்ஸ், ஃபீமேல் டயஃப்ரம்ஸ், ஃபீமேல் ரிங்ஸ், ஃபீமேல் பெசரிஸ். இப்போ ஈவன் இப்போ நான் சொன்ன மாதிரி ஓர்சி பில்ஸ் இருக்கு இல்லைங்க, அதே வந்து இன்ஜெக்டபுளாக கொடுக்குறாங்க, யூட்ரஸ்குள்ளே கூட வைக்கிறாங்க. தெர் ஆர் செவரல் வேஸ் ஆஃப் ஹவு யூ கேன் கெட் கான்ட்ரசெப்ஷன் டன். ஸோ என்ன சொல்கிறேன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வே இஸ் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் யுவர் டாக்டர் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. ஆமாம். இப்போ எதுக்காக நீங்கள் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறீங்க, வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஃபார் டேக்கிங் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு பார்த்துட்டு அது பிரகாரம் யூ ஹேவ் டு டேக் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப். நீங்களே ரேண்டமாக எடுக்காதீங்க. இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் கான்ட்ரசெப்ஷன் அகெயின்ஸ்ட் கெட்டிங் ப்ரெக்னென்ட், yes, at that point of time நீங்க வந்து you have to use only a condom. I would only suggest condom out of all other contraceptive methods because it not only helps you against getting pregnant, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி STDs வராமல் இருக்கும். ஓகே.